யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் காணப்போவது 1972 வெளியான படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். மக்கள் திலகத்திற்கு 1972 மொத்தம் 6 படங்கள் வெளிவந்தது. முதல் படம் பிப்ரவரி 4 வெளிவந்த சங்கே முழங்கு. சங்கே முழங்கு கதை வசனம் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன், டைரக்ஷன் ப. நீலகண்டன். சங்கே முழங்கு சென்னையில் வெலிங்டன், கிருஷ்ணா, சரவணா எல்லாத்துலேயும் நல்லா ஓடிருக்கு. 50 நாள் எல்லாம் போட்ட எல்லா தேட்டர்லையுமே 50 நாள் ஓடிச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா சென்னை கிருஷ்ணாவில் 69 நாள் வசூல் 2,33,000. அப்புறம் மார்ச் 10ஆம் தேதி 2வது படமான நல்ல நேரம் தேவர் ஃபிலிம்ஸ் எடுத்த முதல் கலர் படம் வெளியானது. மார்ச் 10ஆம் தேதி அன்றைக்கு அது வெளியாகி அதுவும் நல்ல ஹிட்டு, சூப்பர் ஹிட்டு. அந்த ஆண்டின் பிளாக் பஸ்டர் அதான். 50ஆவது நாள், 75ஆவது நாள், 100ஆவது நாள் தொடர்ந்து 100 ஷோ 2 தேட்டரில் சித்ரா மகாராணியில் அரங்கம் நிறைந்தது. 9 தேட்டரில் 100 நாள் போட்டு விளம்பரம் வந்துச்சு. சிலோனில் 2 தேட்டர் ஓடிச்சு. சிலோன் வென்சரில் பாருங்கள், யாழ்நர் வென்சரில் கூட்டம். மொத்தம் 11 தேட்டரில் 100 நாளைக்கு மேலே ஓடிச்சு. இது போக அந்த படம் மொத்தம் 62 தேட்டரில் 50 நாள் ஓடிச்சு. அந்த படம் சென்னையில் 420 நாள் ஓடி 12,67,000. எல்லா தேட்டர்லேயும் 105 நாள். சேலம் ஓரியண்டலில் 126 நாள். தொடர்ந்து ஓடிய நாட்கள் 192 ஷிஃப்ட்டில் வெளியில ஓடிருக்கு. மகாராணியில் 105ல் 3,38,000. கோவை சிவசக்தி 100 நாள் ஓடிச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா சேலம் ஓரியண்டலில் 126 நாள் ஓடிச்சு. நெல்லை சென்ட்ரலில் ஓடிய நாட்கள் 84, வசூல் 1,57,000. பட்டிக்காடா பட்டணமாவை காட்டிலும் அதிகம். திருச்சி ஜூபிட்டரில் 126 நாள். நல்ல நேரம் மதுரை அலங்காரில் 105, மூவிலனில் 28, மொத்தம் 133 நாள், வசூல் 4,15,000. பாருங்கள், மொத்தம் அரங்கு போட்டிருக்காங்க. 62 அரங்கில் 50 நாள். ஆனால் வசந்த மாளிகை 25 அரங்கில் தான் ஓடிச்சு. மொத்தம் வசூல் மதுரையில் 4,15,000. திருச்சி ஜூபிட்டரில் அதுவும் தொடர்ச்சியாக ஓடிச்சு. பத்மாமணி, திருச்சி ஜூபிட்டர் சேர்ந்து ஓடிச்சு. அப்புறம் ஏப்ரல் 14 பார்த்திங்கன்னா ராமன் தேடிய சீதை. ஜெயந்தி ஃபிலிம்ஸ் மாட்டுக்கார வேலனுக்கு அடுத்த படம் இதான். ஜெயந்தி ஃபிலிம்ஸ் படம் போட்ட இடம்லாம் 50 நாள் ஓடிச்சு. இலங்கையில் 100 நாள் ஓடிச்சு. 2 தேட்டரில் 100 நாள் இலங்கையில். சென்னையில் கிருஷ்ணாவில் 64 நாள் ஓடி 2,21,000. இலங்கை கேபிட்டல் வெலிங்டனில் 100 நாள் 2 தேட்டர்லையும். அப்புறம் ஜூன் 9 வெளியான படம் நான் ஏன் பிறந்தேன். நான் ஏன் பிறந்தேன் ஜூன் 9 4 தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. 4 தேட்டர்லேயுமே 50 நாள் தாண்டி ஓடிச்சு. அந்த படத்துக்காக பேசுகிறதுக்காக கே.ஆர். விஜயா தன் கணவரோட எம்ஜிஆரை பார்த்தாரு, நாகேஷும் சேர்ந்து. 50 நாள் விளம்பரத்தில் எல்லா தேட்டரும் போட்டு வந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கோவையில் இருதயாவில் 77, அருளில் 22 தொடர்ந்து ஓடிய நாட்கள் 99. மதுரை தங்கம் முதல் வார வசூல் 62,000, 2வது வார வசூல் 1,11,000, 4 வார வசூல் 1,78,000. மதுரை தங்கத்தில் ஓடி முடிய 70 நாளில் 2,75,000. இந்த படம் 100 நாள் பெற்று கூட எந்த படமும் நிறைய படம் பெறலை. லட்சுமியில் 50 நாள் வசூல் 1,10,000. ஆக எல்லா ஊர்லேயும் நல்ல வசூல். சென்னை கிருஷ்ணாவில் 66 நாள் வசூல் 2,65,229 ரூபா. அப்புறம் பார்த்திங்கன்னா இலங்கையிலையும் நல்ல ஓட்டம். வசூல் விளம்பரம் போட்டு விளம்பரம் பண்ணாங்க. 9வது வாரமாக யாழ்ராணி அதை தாண்டி ஓடிச்சு. அன்னமிட்டகை செப்டம்பர் 15 ரிலீஸ். பிளாசா, பிரபாத், சரவணா போன்ற தேட்டரில் வந்துச்சு. பிஆர் பந்துலு அன்னமிட்டகை ஷூட்டிங்கில் எம்ஜிஆர் பார்க்குறாரு. அந்த காட்சி அன்னமிட்டகையில் ஒரு பாட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா 2வது மாதமாக அங்கேயும் 2 மாதம் தாண்டி ஓடிச்சு அன்னமிட்டகை. அன்னமிட்டகை சென்னையில் பிளாசா 63, பிரபாத் சரவணாவில் 49, லிபர்ட்டியில் 42. ஓரளவு நல்லா ஓடின படத்தை நிப்பாட்டிட்டாங்க. அந்த பிரபாத்தில் 49 நாள் வசூல் 1,95,000. அக்டோபர் 20 இதயவனை ரிலீஸு. குலப் கிருஷ்ணா, மகாலட்சுமி, ராஜகுமாரி 4 தேட்டரில். இதயவனை உதயம் ப்ரொடக்ஷன்ஸ் முதல் படம். அது நல்ல ஹிட்டான படம். அது சிலோனில் வச்சுருந்த கட் அவுட் இது. 50வது நாள் விளம்பரம். அப்புறம் 100வது நாள் 100 நாள் 3 தேட்டரில் ஓடிச்சு. சென்னை குளோப்பு, மதுரை தேவி, திருச்சி பேலஸ் 3 தேட்டரில் 100 நாள் மேலே ஓடிச்சு. சென்னையில் 105, குளோப்பில் கிருஷ்ணாவில் 86, மகாலட்சுமி 70, ராஜகுமாரி 70. மதுரை தேவியில் 112 நாள் ஓடி 3,11,000. 100 ஷோ தொடர்ந்து ஹவுஸ்ஃபுல் வேறு ஆச்சு. அப்புறம் சென்னை கிருஷ்ணாவில் 86 நாள் வசூல் 3,23,000. இதேவனை நெல்லை லட்சுமியில் 63 நாள் வசூல் 1,02,000. அப்புறம் பேப்பரில் கூட வந்துச்சு, பல பத்திரிகையில் வந்துச்சு. 4 வார வசூல் நல்ல வசூல். அது பல மொழியில் வேறு எடுத்தாங்க. இதயவனை இலங்கை ஓடியனில் 100 நாள். லவ் இன் காஷ்மீர்ங்கிற பேரில் வேறு மொழிகளையும் ரிலீஸ் ஆச்சு. நன்றி நேயர்களே. இனி அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.